எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் அவருடைய அம்மா அப்பாக்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பால் கறக்குறது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? காலையில ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். அது முடிச்சுட்டு தான் காலேஜ்? காலேஜ் போயிட்டு வந்து வேலை இருக்குமா? போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊத்துற மாதிரி சாயங்காலமா ஊத்தணும் அந்த வீட்டுல. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அது எவ்வளவு நேரம் போகும்? அது சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணி கூட ஆகலாம். இப்ப நீங்க ஒரு ராத்திரி நல்லா தூங்கி எவ்வளவு நாளா? 8 வரையும் அப்பா இருக்க வரையும் 8 to 9 தவறுனதுக்கு அப்புறம் 10:30 மணி ஆயிரும். மறுபடியும் 4 மணிக்குள்ள எந்திரிச்சோம். திரும்ப 4 மணி. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா முழு இரவு தூங்கி எவ்வளவு நாள் இருக்கும்? அது தூங்கினா அந்த 8ஓட முடிஞ்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து விவசாய வேலை செஞ்சிட்டு. நம்மள நாமளே பாத்துக்கிட்டா உண்டு. காலையில விவசாய வேலை, சாயந்தரம் கொத்து வேலை. ஒரு நாளைக்கு 6 மணி. இது ரெண்டுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? கொத்து வேலை தான் எங்களுக்கு கஷ்டம். சிரமம். அதுல வந்து நம்மள சீப்பா நினைச்சுப்பாங்க வேலை செய்யறப்ப. குடும்ப கஷ்டத்தினால போறேன். என்ன கொடுமை சரவணனது. டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். 6th இருந்து வாழைக்காய் ஜாம் இருப்பேன். வாழைக்காய் தாறு? ஆமா. எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது படிக்கும்போது காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து போவேன். சின்ன வயசுல தூக்கும்போது கடத்துக்கெல்லாம் ஆடும், கைகள்லாம் உதவும், ரொம்ப இதாகும், அக்கிட்டுன்னு ஆடிடும். வாழைத்தார் இருக்கா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? திடீர்னு கீழே போட்டுவேன். கீழே போட்டா அங்க வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. பண்ணி பாருங்க, 2 ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது மேல பிடிச்சீங்கன்னா கை குத்திரும். மாடி எத்த தடி. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? வச்சிருக்கதே. ஆமா வச்சிருக்கேன். எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? ஒரு 5 ஸ்டெப் நச்சாலே கஷ்டம் தான். 5 ஸ்டெப்பே கஷ்டம் தான். வாழை தோட்டத்துக்குள்ள இதை எடுத்துட்டு போனா அந்த வரப்பெல்லாம் தட்டுமே. நிதானமா எப்படி போவீங்க? பையன் தான் பொறுமையா தான் போக முடியும். ஸ்பீடா போய் தடி மாடி விழுந்துட்டுனா குதுக்கெல்லாம் விழுந்துனா அவ்வளவு தான். கடுப்பாகுதுல? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். என்ன வேலை பாக்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏத்துறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடும். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏத்துவீங்களா? சார் நமக்கெல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வெறுவே உடையணும் சார். நைட்டு ஃபுல்லா லோடு ஏத்துவீங்க? ஆமா. பெட்டியில மல்லி வரும். பெட்டியில இருந்து கடையில இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்கா போடணும் சார். சாக்கில் போட்டு 9 to 4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போறது, தூங்குறது எப்பன்னு சார்? பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன்னா அக்கா பிரியாணி ஷாப் வச்சிருக்காங்க. அங்கே ஹெல்பிங், அவங்க டயர்டாக இருக்கும் போது இல்லை அவங்களால முடியாத போது செஃபாகவும் பண்ணுறேன். மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11 o'clock ஆகிடும். காலையில் காலேஜ் 7 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு காலேஜ் முடியும். அப்படியே வேலைக்கு வந்துடுவேன். நடுவில் ஒரு 1/2 hour அது ஒரு கேப்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சா தூங்கிடுவேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நான் வாழைத்தார் தான் சார். கண்ணுல கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு பக்கம் அந்த மாதிரி இது பண்ணுது. அது தூக்கம் இருக்கா சார்? அதான் கேக்குறேன். தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி. நல்லா இருப்படா போடா. நான் 1 year டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு இருக்காங்க சார். காலையில் 6 மணி to 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும். 6 to 8 மணிக்குள்ள வேலை முடிக்கிற மாதிரி பார்க்குவேன். முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து படிக்குவேன். 1 மணி வரைக்கும் படிப்பேன். மார்க்கெட்ல காய்கறி வேலை செய்யறேன். அது தக்காளி பொட்டி தூக்கணும் சார். தக்காளி பொட்டி தூக்கணுமா? என்ன வெயிட் இருக்கும்? 30 கிலோ இருக்கும் சார். இதை பண்றப்ப என்ன தோணுனா, மற்ற பசங்க மாதிரி எல்லாம் ஜாலியா கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு தோணுங்க சார். செங்கல் சூளையில வேலை பார்க்குறேன். வயசுல இருந்து இந்த செங்கல் வேலை சூளையில வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து. நினைவு தெரிஞ்சதுல இருந்தா? சார் நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். இன்னும் மீல்ஸ் எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. அப்புறம் வந்து கிளீனிங் ஒர்க்கு.
எந்த வேலை ரொம்ப சிரமமா இருக்குமா ஹோட்டல்ல? அது சொல்லப்போனால் இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது தான். பார்க்கல என்ன ஓடும் மனசுல? ஃபஸ்ட்டு நம்ம படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் இந்த இதெல்லாம் மறந்துடும். ஸோ அதுக்காக நம்ம வேலைக்கு போகணும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நல்ல கார் துடைக்க போவேன். இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன். அப்புறம் அந்த சண்டே சாட்டர்டேல பிளான் கேட் கொடுக்கறதுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு போவேன். பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டேன் சார் பார்ட் டைம். 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஜங்ஷன் போயிடுவேன் சார். 8 மணி வரையும் ஓட்டிட்டு 8:20க்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன் சார். ஒரு 4 பிள்ளைங்களை ஸ்கூல் ட்ரிப் எடுத்துட்டு ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நான் ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவேன் சார். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.